தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா சொல்லு இலக்கியா. கௌதம், ஒரு சைன் பண்றதுக்கு நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அதை சொல்லதா ஃபோன் பண்ணேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆடிட்டரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் எஸ்எஸ்கேவும் பேசினதை ரெக்கார்ட் பண்ண மெமரி சிப்பை செக் பண்றதுக்கு எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோமே. அங்கிருந்து ஏதாவது தகவல் வந்ததா கௌதம்? இன்னும் வரல. ஆனா எனக்கு என்னமோ அங்கிருந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும்னு தோணுது. எஸ்எஸ்கே தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ, நிக்காம போறான் பாரு. கௌதம் என்ன கௌதம், மனசு விடாதீங்க. அந்த சிப்ல ஆடியோ இருக்குன்னு நம்ம பாசிட்டிவா நினைப்போமே. சரி இலக்கியா, நான் அப்புறம் பேசுறேன். சரி கௌதம். ஹலோ, ஸ்டாப் ஒரு நிமிஷம். சார் ஹலோ. நீயா? என்ன எஸ்எஸ்கே, ரோட்ல நின்னு வரப்புற வண்டியெல்லாம் நிறுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் நீ அயோக்கியன்னு தெரிஞ்சு உன் பொண்டாட்டி சோறு போடாம துரத்தி விட்டாளா? என்னடா திமிரா? நாகு மட்டும் எனக்கு துரோகம் பண்ணலனா நீ நேர கம்பி எண்ணிக்கிட்டு படா. அப்புறம் உன் பொண்டாட்டியும் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்திருப்பா. ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாளாவது நான் உன்னை ஜெயில போட்டேன்ல, எனக்கு அது போதும். ஆமா, ஜெயில சாப்பாடு எப்படி இருந்துச்சு? டேய், நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். தேவையில்லாம பேசி அநியாயமா உயிரை விட்டுறாத. பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியலன்னு என் தம்பியை கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக சதி செஞ்சு குறுக்கு வழியில என்ன ஜெயிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, இவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க? ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுதே. எஸ்எஸ்கே, நீ நினைக்கிறது நடக்காது. உன்னால கார்த்திக் எனக்கு எதிரி மாதிரி பாக்குறான். என் குடும்பம் பிரிஞ்சு நிம்மதி இல்லாம கிடக்கு. மரியாதையா கார்த்திகை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. என்னமோ நீயும் பொண்டாட்டியும் என் மேல பெருஜுரி கேஸ் போட்டு தண்டனை வாங்கி தராம விடுறது இல்லன்னு கெத்தா சுத்திட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்கிட்ட வந்து உன் தம்பியை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏன் பெருஜுரி கேஸ் எங்க மேல போட முடியலையா? எனக்கு எதிராக சாட்சி எதுவும் கிடைக்கலையா? சாட்சி கிடைக்காது ராஜா. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே சாணக்கியண்டா. பொய் சாட்சிய வச்சு உன்னை என்னால ஜெயில போடவும் முடியும். எனக்கு எதிராக நீ கண்டுபிடிக்கிற உண்மையான சாட்சிய கலைக்கவும் முடியும். ஐயோ, கௌதம கோவப்படுத்துற மாதிரி அந்த அலுவலர் பண்ணிட்டு இருக்கானே. என்ன நடக்கும்னு தெரியலையே கடவுளே. கௌதம் வெங்கட்ராமன், கார்த்திக் வெங்கட்ராமன் குடும்பமே சேர்ந்து தானே என்ன வளர விடாம பண்ணீங்க. அதான் உன் குடும்பத்தை உடைச்சேன். உன் தம்பி கார்த்திக எனக்கு வாலாற்ற நாயா மாத்துன. அப்புறம் அவனை வச்சே உன்னை வேட்டையாடுறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் கார்த்திக் உன்னை கடிச்சு கொதறி பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அழிக்கிற மாதிரி பண்றேன் பாரு. எப்படி என் டேலண்ட்? டேய், உன் குடும்பத்துல இருந்து கார்த்திக், பைரவின்னு ஒவ்வொருத்தரையா உருவே உன்னை தனியாள் ஆகிட்ட பாத்தியா? டேய், நான் தனியாள் ஆகலடா. நீதான் இப்ப என்கிட்ட தனியா சிக்கி இருக்க. ஏண்டா, என்ன தைரியம் ஆணவா இருந்தா என் குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு என்கிட்டயே சொல்லி சிரிப்ப.
இன்னைக்கு உன் உடம்ப பீஸ் பீஸா பிரிக்கிறேன்டா. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஐயோ என்ன பண்றேன் பாரு. கையெடு. என் மேலே கை வச்சிட்டியா ஒன்னா? என் தம்பியை கடத்தி என்னையே ஜெயில போட்டால. ஐயோ அப்பா புள்ளன்னு தெரியாம இப்படி அடிச்சுக்கிறாங்களே. கடவுளே, போய் தடுக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது எஸ்எஸ்கே தானு கௌதம்க்கு தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் அந்த ஆளை கௌதம் கொன்னே போட்டுருவானே. என் புள்ள கொலைகாரன் ஆகக்கூடாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் தம்பியை கடத்தி என்ன ஜெயில போட்டு தண்டனை அனுபவிச்சாகணும்டா. இப்போவே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுற இல்ல? இந்த ஜென்மத்திலயும் அது நடக்காதடா. உன்னையும் பிசினஸையும் அழிச்சு நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகாம நான் சாக மாட்டேன்டா. சாக மாட்டியா? உன்னை இப்பவே கொல்றேன்டா. கௌதம் வேணா கௌதம். ஐயோ கை வைக்கிறியா? ஐயோ இவங்கள விலைக்கு விடுறது கூட யாரும் இல்லையே. இலக்கியக்கு போன் பண்ணி வர சொல்லுவோம். ரேவதி அத்தை. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. இலக்கியா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துருச்சு. என்னாச்சு அத்தை? என்ன பிரச்சனை? எஸ்எஸ்கேவும் கௌதமும் ரோட்ல அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா இலக்கியா. ஐயோ கடவுளே, இப்பதானே கௌதம் என்கிட்ட ஆடிட்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள எப்படி எஸ்எஸ்கேவை பார்த்தாரு? ஐயோ என்னன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா. கௌதம் இருக்கிற கோவத்தை பார்த்தா இன்னைக்கு எஸ்எஸ்கேவை உயிரோட விட மாட்டான் போல இருக்கு. ஐயோ என்னாலையும் போய் தடுக்க முடியாது. இலக்கியா, உன்னால வர முடியும்ல? நீ எங்க இருக்க? ஐயோ அத்தை, நான் இப்பதான் பேங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க எங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இங்கதான் ஜீவா நகர் கார்ப்பரேஷன் ஸ்கூல் பின்னால அங்க ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல, அங்கதான் இலக்கியா. நான் இங்க பக்கத்துல தான் அத்தை இருக்கேன். சரி, நான் இப்ப உடனே அந்த இடத்துக்கு வரேன். வா, சீக்கிரம் வா இலக்கியா. சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். அண்ணா, கொஞ்சம் வண்டியை திருப்புங்கண்ணா. ஜீவா நகர் வரைக்கும் போகணும். சரிம்மா. ஐயோ. நான் ஜெயிலே கொண்டிருந்தா இன்னைக்கு நீ என்கிட்ட கை நீட்டி இருக்க மாட்டாடா. பரவாயில்லடா, இப்ப ஒண்ணு கொன்னுட்டேன். வீட்டுக்கு போய் உன் தம்பி கார்த்திகையும் கொன்னுடுறேன். அப்புறம் எனக்கு பிசினஸ்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சாவடா. என் தம்பியோட கொல்றேன்னு சொல்ற உன்ன? கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரி போறோம். உன்னை இங்க வச்சு உதச்சாலாம் நான் அடங்க மாட்டேன். கௌதம், என் தம்பியை எப்படி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணியோ அதே மாதிரி உன்னையும் கடத்தி கொண்டு போய் அழைச்சு வச்சு டார்ச்சர் பண்றேன்டா. போடா. போடா. கௌதம், என்ன பண்ற? கௌதம், கௌதம்! ஐயோ, எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. அவன் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு வம்பல மாட்டிக்குவானோ? ஐயோ, என் பிள்ளைய நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ஆட்டோ, ஆட்டோ! அதோ அந்த கார் போகுதுல, அதை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஐயோ, அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போறோமா போறோமா.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.